சுகர்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது என்னன்னா காலெல்லாம் எனக்கு வந்து ஜிபு ஜிபுன்னு இழுக்கும். அப்படியே வந்து அந்த சுகரை வந்து வியாதியே இல்லை, இது வந்து ஒரு வந்து டெஃபிஷியன்சி, குறைச்சி சரி பண்ணிடலாம் அப்படின்னு எல்லா ஃபுட்லயுமே அது போட்டிருக்கேன். அப்போ எதுக்கு நம்ம அதை சாப்பிட்டுட்டு சுகர் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்றது காரணமே இதுதான். அதே மாதிரி என்னோட அந்த பிளட் எல்லாம் பாத்தீங்கன்னா கையில கொஞ்ச நேரம் இப்படியே வச்சுட்டு தான் மறுத்தேன். என்னோட சுகர் லெவல் பாத்தீங்கன்னா வித்தின் 2 months 3 monthsல எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு 50% மேலேயே குறைஞ்சிடுச்சு. ஆனா வந்து என்னோட மெடிக்கல் சர்டிபிகேட்லாம் அவங்க பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. பண்ணிட்டு அப்புறம் தான் எனக்கு சாரு சார் என்னோட பேர் வந்து தயாளன், நான் ஆழ்வத்தினரில் தான் இருக்கிறேன். நான் ஈபியில் வந்து கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன், சிவில் கான்ட்ராக்ட். மையல் ஸ்கூலில் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணது வந்து சாருடைய ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து 3 days கிளாஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. சரி அதில் ஜாயின் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிட்டேன் மாதிரி. அப்புறம் 3 days கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் பார்த்தா எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து நான் கொரோனாவில் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிருந்தேன். அப்போது ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ், சுகர் வந்து ரொம்ப அதிகமாகிடுது. சார் வந்து அந்த சுகரை வந்து வியாதியே இல்லை, இது வந்து ஒரு வந்து டெஃபிஷியன்சி, குறைச்சி சரி பண்ணிடலாம் அப்படின்னாரு. ஆல்ரெடி நான் வந்து சுகருக்கு மாத்திரை எடுக்கல முதல்ல. ஸோ நான் இவர் சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்தது. உடனே நான் என்ன பண்ணேன், பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிவிட்டு அவருடைய என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த டீடாக்ஸ் கொடுக்க சொன்னாங்க. அந்த டீடாக்ஸ் கொடுத்ததுலேருந்து நல்ல ஒரு பாடியில் கொஞ்சம் ஒரு எஃபெக்ட் தெரிஞ்சுது. நெக்ஸ்ட்டு வந்து நியூட்ரிஷன் பற்றி, பாடி என்ன நம்ம என்ன சாப்பிட்டா என்னென்ன நடக்குதுன்றதை வந்து ஒரு கிளாஸ் வந்து ரொம்ப சூப்பராக சார் பிரபாகர் சார் எடுத்தாங்க. அதில் நம்ம என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்றது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தெரிஞ்சிட்ட அப்புறம் அதுக்கப்புறம் என்ன நமக்கு சாப்பிடணுன்றதை நான் ஸ்விட்ச் பண்ணுறதுல நம்மளோட ஹெல்த் கோச்சே வந்து எனக்கு டயட் சார்ட் போட்டு கையில் கொடுத்துட்டாங்க. அப்புறம் சுகர் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அதையும் எடுத்து கொடுத்தனால அவங்க சார்ட் போட்டு இத்தனை நாளுக்குள்ளே டார்கெட் வச்சுங்க, இந்த டார்கெட்டில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னாங்க. அதனால் அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க. அது 21 days சேலஞ்சஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவும் பக்காவாக நான் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்லிப் மாஸ்டரிங் கொடுத்தாங்க, அதுவும் நான் பண்ணேன். பாடி டீடாக்ஸ்னு ஒன்று கொடுத்தாங்க, அதுவும் நான் பக்காவாக பண்ணிட்டு இருந்தேன். என்னோட சுகர் லெவல் பார்த்தீங்கன்னா வித்தின் 2 months 3 monthsல எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50% மேலேயே குறைஞ்சிடுச்சு. எனக்கு 400 கிட்ட இருந்தது, எனக்கு 110 120 கிட்ட வந்துடுச்சு. எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நவ் டேஸ் இன்னைக்கு காலையில் நான் சுகர் எடுத்து எனக்கு 110 தான் இருக்குது. அதே மாதிரி வெயிட் லாஸும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு வந்து முதல்ல 84 இருந்தது. அதுக்கப்புறம் நான் 79 ஜாயின் பண்ணும்போது இன்னைக்கு வந்து 77ல் இருக்கிறாங்க. அதே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். 1 year எனக்கு அந்த சேம் வெயிட்டும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி எனக்கு ஷோல்டர் பெயின், அந்த ஹிப் பெயின் இருந்தது. சாருடைய வந்து ஃபிட்னஸ் கிளாஸ் வந்து உடனே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுவும் கரெக்டாக நான் ஜாயின் பண்ணிவிடுவேன். காலையில் 5:30 மணி கிளாஸ் ஜாயின் பண்ணிவிடுவேன். அதே மாதிரி ஈவினிங் 4:30 கிளாஸ் ஜாயின் பண்ணிவிடுவேன். அதில் பண்ண எனக்கு என்ன ஆச்சுன்னா பாடி கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகிட்டு அந்த பெயின்லாம் இப்போ ரொம்ப சுத்தமாக இல்லை, எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பிரபாகர் சாருக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ். அது மட்டும் இல்லை, கொரோனா பீரியடில் ரொம்ப அப்செட் ஆனதுனால சாருடைய மைண்ட் செட் ப்ரோக்ராம் சுதாகர் சார் எடுத்தாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. என்னோட ஃபேமிலிக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அது நான் டோட்டல் ஃபேமிலியாக உட்காந்து பார்ப்போம். அது ஸோ எல்லாருக்குமே அது யூஸ். அதனால் நான் எல்லாருமே வந்து 8:30 ஆச்சுன்னா போய் உட்காந்துருவாங்க கரெக்டாக. அவரோட சார் ப்ரோக்ராம் எப்போ வருதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். நாங்கள் உட்காந்துட்டு ஒரு 1 hour 1/2 hour 1 hour எக்ஸ்ட்ரா ஆகும், நிறைய டைம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு ஃபுல்லாக கேட்போம். அதை அப்படியே நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எங்களுக்கு என்ன ஒரு மைண்டில் வந்து ஒரு கிளாரிட்டி இருக்குது. அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எனக்கு வர்றது கிடையாது சுத்தமாக. இப்போது ஒரு பாசிட்டிவாகவே எல்லாமே நான் பேசுறது செய்கிறது எல்லாமே எங்கள் வீட்டு, நான் மட்டும் இல்லை எங்கள் வீட்லேயும் அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது. அது இல்லாமல் அந்த ஃபிட்னஸ் கிளாஸ் வந்து ரொம்ப அருமையாக அவர் சொல்லித்தராங்க. ரொம்ப ஃபஸ்ட்டு வந்து எப்படி செய்யணும் எது பண்ணணுன்றதை ரொம்ப கிளாரிட்டியாக சொல்லி தரதுனால ரொம்ப நல்லா இருக்குது. எங்களுக்கு 400 கிட்ட இருந்தது சார் எனக்கு ஜாயின் பண்ணுறது முன்னாடி கிட்ட வந்து. அதுக்கப்புறம் நான் கருப்பு கவனி அரிசின்னு சொல்லிட்டு அதுதான் சாப்பிட்டுட்டு குறைச்சிட்டு இருந்தேன். அப்போது சாப்பிடும் போது ஒரு 200 கிட்ட வந்து அதுக்கப்புறம் என்னால் குறைக்க முடியல. ஸோ அது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும்போது தான் சாருடைய ஃபேஸ்புக் பார்த்து அதில் ஜாயின் பண்ணது. மையல் ஸ்கூலில் ஜாயின் பண்ணதுலேருந்து கடகடன்னு எனக்கு குறைய ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி என்னோட அந்த பிளட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் கொஞ்ச நேரம் இப்படியே வச்சுட்டு தான் மறுத்தேன். ஸோ அந்த ஃபிட்னஸ் கிளாஸ் அப்போ தான் யாருக்கு நான் சொன்னேன், மெசேஜ் போட்டு சொல்லும் போது இல்லை நீங்கள் ஃபிட்னஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள், அப்போ பண்ணுங்கள், அது சரியாக போயிடுங்க. அதே மாதிரி இப்போ ஃபிட்னஸ் கிளாஸ் செய்யப்போனால் இந்த கை நன்னஸ்லாம் போயிடுச்சு. இந்த ஷோல்டர் பெயின், ஹிப் பெயின் எல்லாம் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. எனக்கு சுகர்லேருந்து எனக்கு வெளியே வரது பார்த்தீங்கன்னா இந்த மையல் ஸ்கூல்லேருந்து ஜாயின் பண்ணி வந்து 3 monthsல நான் வெளியே வந்துட்டேன், நார்மலுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக நான் மெயின்டைன் தான் பண்ணிட்டு எனக்கு. அதனால எனக்கு வந்து நான் டயட்டை வந்து கரெக்டாக அவங்க சொன்னபடி நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். ஏன்னா எனக்காக தான் அவங்க சொல்கிறாங்கன்றதை நான் மைண்டில் முதல்ல ஏற்றிட்டேன். அதுதான் முக்கியம். அடுத்தவங்க சொல்கிறாங்கன்றது செய்கிறத விட நமக்காக நம்ம செய்கிறோன்றது தான் முக்கியம். தவிர அதை நம்ம எல்லாருமே வந்து மெயின்டைன் பண்ணாலே போகிறோம். நம்ம சுகர் லெவலில் கடற்கடன் குறைச்சிடணும். என்ன சாப்பிடக்கூடாதுன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நியூட்ரிஷன் கிளாஸை வந்து கரெக்டாக எல்லாமே அட்டன் பண்ணி என்ன சொல்கிறாரு சார்ன்றதை முதல்ல கவனிச்சாலே நம்ம உடம்புக்கு என்ன தேவையில்லாத நம்ம முடிவு பண்ணிக்கணும். அவார்டு கொடுத்தது வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு வந்து அந்த அவார்டு வந்து எனக்கு வந்து நான் எதிர்பார்க்கல. ஆனால் வந்து என்னோட மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் அவங்க பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க.
பண்ணிட்டு அப்புறம் தான் எனக்கு சாரே ஃபோன் பண்ணி சொன்னார், உங்களுக்கு ஒரு gift தரப்போகிறேன், அவார்டு தரப்போகிறேன். சார் நீங்களே அவார்டு இருக்கும்போது எனக்கு எதுக்கு சார் அவார்டுன்னு கேட்டேன். இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னாரு. சரின்னு தான் நான் ப்ரோக்ராமுக்கு போய் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு இந்த மாதிரி ஒரு அவார்டு கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கே காமிச்சேன். அவங்களும் இப்போ வந்து 2-3 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஹெல்த் ஸ்கூலில். அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். எனக்கு நான் பார்க்குறவங்களே எல்லாரும் சொல்லுவேன், நான் ஹெல்த் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுங்கள், வேறு எதுலையும் ஜாயின் பண்ணாதீங்க, நீங்கள் அது மட்டும் ஜாயின் பண்ணாலே போகிறோம், உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்களும் இப்போ வந்து இந்த ஹேக்கத்தான் கிளாஸ் கூட நான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுவும் நான் எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன். நான் முதல்ல வந்து அந்த அளவுக்கு எனக்கு வந்து ரொட்டீன்னா ஏதோ ஒரு போவேன், ஒரு டீயை குடிப்போம், ஒரு அடையை சாப்பிடுவேன், போகிற இடத்துலாம் சாப்பிட்டுட்டு இருப்பேன். பசிச்சா எங்கே சாப்பிடணுமோ அங்கே சாப்பிடுவேன். ஆனால் இப்போ மையல் ஸ்கூலில் ஜாயின் பண்ணதுலேருந்து காலையில் டீ டாக்ஸி வீட்டில் குடிச்சிட்டு போகிறதோட சரி, மத்தியானம் வந்து வீட்டில் சாப்பிடுவேன். அதே மாதிரி நைட்டு வந்து ஈவினிங் வந்து டீ டாக்ஸி குடிச்சிட்டு நான் ஈவினிங் வெளியே எங்கேயுமே டீ காஃபி எதுவுமே சாப்பிட்றது கிடையாது. ஒரு பிஸ்கட் கொடுத்தா கூட வேணாம்னு சொல்லிடுவேன். நான் முதல்லலாம் கண்ணாமலாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ வந்து சுத்தமாக நிப்பாட்டிட்டேன் அது எல்லாத்தையும். அது எதனாலனா அவர் சொன்னார், அந்த காம்போசிஷன்லாம் சரி, கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணுறாங்க, அதுதான் நமக்கு உடம்பு சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்குன்றது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடை விட நம்ம வெளியே சாப்பிட்ற அந்த ஜங்க் ஃபுட்டால தான் நம்ம சுகரை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்றதை நம்பினேன். அதனோட விளைவு தான் எனக்கு ரொம்ப சீக்கிரமாகவே சுகர்லேருந்து நான் வெளியே வந்தேன். அந்த மால்டோஸ் ஏதோ சொன்னார் அவர், கமிஷன் ஒரு 19 இதை சொன்னார். அதில் வந்து எல்லாமே பார்த்தா எல்லா இதுலேயுமே அது இருக்குது, எல்லா ஃபுட்லேயுமே அது போட்டிருக்கேன். அப்போ எதுக்கு நம்ம அதை சாப்பிட்டுட்டு சுகர் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்றது காரணமே இதுதான் சொல்லிட்டாரு. அப்புறம் எதுக்கு நம்ம அதை சாப்பிடணுன்றதால சுத்தமாக சாப்பிட்றது கிடையாது. ஜங்க் ஃபுட்டு, பிஸ்கட் எல்லாம் நிப்பாட்டிட்டேன். இப்போ வந்து வெறும் டீ டாக்ஸி போடுவேன், இல்லைனா கஷாயம் எதனா போட்டு குடிச்சிருவேன். அந்த இஞ்சி கஷாயம், இல்லைனா கொத்தமல்லி கஷாயம், சார் சொல்லியிருக்காங்க, டயட் சார்ட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த கஷாயம் தான் வீட்டில் போய் கொடுத்து, அதனால எங்களுக்கு செலவு ரொம்ப மிச்சம் ஆயிடுச்சு. மாதம் பட்ஜெட்டும் குறைஞ்சிச்சு எனக்கு. மையல் ஸ்கூலில் ஒரு வரியில் சொல்லணும்னா, மனித குலத்துக்கு வந்து ஒரு வாழ்வில் கற்றுக் கொடுக்குற ஒரு ஸ்கூல்னா மையல் ஸ்கூல் தான். ஹெல்த் கோச்சஸ் வந்து சார் சுபாஷினி மேடம் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, நல்ல கோச்சிங் பண்ணாங்க. இவங்க மட்டும் இல்லை, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்கேன், அவங்க ஹெல்த் கோச்சஸ் எல்லாமே நல்ல ஹெல்ப் பண்ணுறாங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. நான் வந்து காலையில் டீடாக்ஸ் டீ முதல்கண்டு நைட்டு சாப்பிட்றது முதல்கண்டு ஃபோட்டோ எடுத்தாங்க. அவங்க பார்த்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு லைக் கொடுத்து அனுப்பிச்சி விடுவாங்க, ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. சார் சிலதெல்லாம் போகும்போது இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிடாதீங்க சார்னு சொல்லுவாங்க. சரி, அதை நான் வந்து இன்னும் இக்னோர் பண்ணேன். ஏன்னா சில காம்பினேஷன் சாப்பிடும்போது காம்பினேஷன் மாறும். ஸோ இதெல்லாம் காம்பினேஷன் நிப்பாட்டிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன். அதில் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது கோச்சஸ் தான். அந்த ஹெல்த் கோச்சஸ் ரொம்ப அருமையாக பண்ணுறாங்க. நான் இந்த மையல் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சுகரில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது என்னென்னா, காலெல்லாம் எனக்கு வந்து ஜிவ்னு இழுக்கும், அப்படியே சரியாக நடக்க முடியாது. சாப்பிட்ட உடனே தூங்கிடுவேன், காலையில் ஆஃபீஸ் போக முடியாது, யாருக்கிட்ட எரிச்சல் பயங்கரமாக இருக்கும், டென்ஷன் அதிகமாக இருக்கும். அதனால டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணாலும் அவங்க வந்து மெடிசனை தான் ரிஃபர் பண்ணுறாங்களே தவிர மற்றபடி எதுவும் அவங்க வந்து இது பண்ண மாட்டாங்க. அது வந்து லைஃப் லாங்காக அது சாப்பிட்டுட்டு இருக்கணுன்ற ஒரு எய்ம் நான் வந்ததுனால அந்த ப்ரோக்ராம் பார்த்து ஜாயின் பண்ண அப்புறமா அந்த என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்றதை முதல்ல அவர் சொன்னார். அது சாப்பிடக்கூடாது சொன்னதை தான் முதல்ல நான் வாங்கினது. என்ன நம்ம சாப்பிடக்கூடாது, முதல்ல என்ன சாப்பிட்றது வந்து அப்புறம் முதல்ல என்ன சாப்பிடக்கூடாதுன்றத முக்கியம் சுகருக்கு. அதை நம்ம முதல்ல அவாய்ட் பண்ணால கொஞ்சமாக பண்ண அது நம்ம அப்புறம் இவங்க கொடுக்குற டயட் சார்ட்டில் சாப்பிட எனக்கு அந்த பிரச்சனை எல்லாமே கால் வந்து மருந்து போட்டுன்னு வச்சு கை வந்து அந்த கால் எழுந்தோடனே ஜிவ்வுன்னு இழுக்கும், பாதம்லாம் எரியும், அதெல்லாம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். 1 மந்த்லேயே எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிது. ஸோ உடனே ஹெல்த் கோச்சுக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், இந்த மாதிரி ரொம்ப குறைஞ்சிருக்குமா, நீங்கள் இதே ஃபாலோ பண்ணிடுங்க சார் அப்படின்னாங்க. இதுதான் என்னுடைய லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு சுகர் பிஃபோர் மையல் ஸ்கூலில் ஜாயின் பண்ணதுக்கும் ஆஃப்டர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. எனக்கு நார்மல் பழைய ரொட்டீனுக்கு நான் வந்துட்டேன். நான் ஹெல்த்து ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கருப்பாக ஒரு மாதிரி இதாக மாறிடுச்சு. எனக்கு இது போனதுலேருந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கலர்லாம் கொஞ்சம் முகம்லாம் மாறி நல்லா ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. எனக்கு அந்த ஸ்கின்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேர்னாக இருந்தது அந்த சுகர்னால. இப்போ அந்த மெடிசன் எல்லாமே எதுவுமே சுத்தமாக எடுக்காதனால நான் தப்பிச்சனால இந்த பிரபாகர் சாருக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். மையல் ஸ்கூலோட கோச்சஸ்க்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவரோட ஆயுசோட ரொம்ப நல்லா சந்தோஷமாக குடும்பத்தோடு நல்லா இருக்கணுன்றது தான் எங்களோட ஆசீர்வாதம். கடவுளோட ஆசீர்வாதம் அவர் நல்லபடியாக இருக்கணுன்றத வாழ்த்துக்கிறேன்.